நான் 2 டேஸ் தண்ணி குடிக்க மாட்டேன். அப்போ என்ன தெரியுமா இருக்கு பாட்டில் வாட்டர் ஆகட்டும், இந்த எல்லாம் ஃபுல்லாக வாட்டர் ஆகட்டும், அது இல்லாமல் கண் இப்படி இருக்கும். நான் சொன்னேன் எனக்கு சினிமா பண்ணோன்னு சார், நான் காம்படிஷன் முடிஞ்ச அப்புறம் என் மூஞ்சி பார்க்க முடியாது சார், அசிங்கமாக இருப்பேன், கண்ணு தொக்கொழுந்த மாதிரி இருக்கும், கண் உள்ள பேர் இருக்கும். சப்போஸ் சங்க சார் பார்த்தா வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடுவார். காம்படிஷன் முடிச்சு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், அப்போ நல்லா திருப்பி இட்லி தோசை பிரியாணி சாப்பிட்டு பாடி ரெக்கவரி பண்ண கொஞ்சம் இதாக வந்துடும், பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பேன் சார் பார்க்க வருது. அவர் சிரிக்காரு, ஐயோ சார் போதும் நீங்கள் அதை சொல்லாதீங்க, இன்னும் டென்ஷன் எடுக்காதீங்க, நீங்கள் காம்படிஷன் முடிக்கிறீங்க, உடனே எங்கள் டீம் வரும் வந்து பாருங்க, நீங்கள் வரீங்க வந்துருங்கன்னு. சரி அதுக்கப்புறமா பேச தப்பாக நினச்சி சரி சார் ஓகே சார் ஓகே திருப்பி காம்படிஷன் போயிட்டு இருக்கேன். பூனா போயாச்சு, அட்டன் பண்ணேன், வின் பண்ணேன். அதெல்லாம் ஆக்சுவலாக பேட், அதில் காம்படிஷனுக்கு செகண்ட் ஆகி போச்சு, சில்வர் மெடல் ஆகி போச்சு. ஆக்சுவலாக கோல்டு அடிக்க வேண்டியது சம்திங், அதில் 90-20 கொஞ்சம் ஆகும், சில்வர் மெடல் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. நானும் முடிச்சு அந்த ஸ்டேஜ் பக்கத்துலேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு ஏர்போர்ட் ஓடுறேன். கரெக்டாக ஃப்ளைட்டு முடிச்சாச்சு வந்துட்டு. அதுதான் நம்மளுடைய சங்க சாருடைய அங்கே சென்னை. எனக்கு அப்போயே பயந்து வேண்டா மூஞ்சி அசிங்கமாக இருக்கா பார்க்க. அதுக்கப்புறம் சங்க சார் ஆஃபீஸ்லேருந்து கார் வந்தது. அது தெரிய வந்துட்டு அவங்களுடைய மார்னிங் 7 மணிக்கு வந்தது கார். சாரோடைய கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போனாங்க, ரெஸ்ட் எடுத்து வருது. 10 மணிக்கு ஆஃபீஸ் கூட்டு வந்தாங்க. முதல் சங்க சார் பார்க்குறேன், எனக்கு கூட்டுப்பேன். எனக்கு அப்படியே ஒரு தெய்வம், உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தை பார்த்தேன்னா அவர் தான் சொல்லுவேன். இப்போ கூட நான் ஒரு வாழ்க்கை எனக்கு அது விளக்கேற்றின குலதைன்னு சொல்லுவேன். அவர் எனக்காண்டி அவர் வெயிட் பண்ணி அப்படியே அந்த ஒரு சாமி வந்து ஒரு அலங்காரத்தில் எப்படி தோணும் அந்த மாதிரி உட்காந்து அந்த மாதிரி தோணுச்சு. நான் போனேன், போனேன் சார் பார்த்து கும்பிட்டேன். இல்லை எனக்கு தெய்வம் அவர் தான். அவர் எப்படி இருந்ததில்ல, நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கணும், அவரை பற்றி முன்னாடி தெரியும். ஏன்னா அவர் அப்படி கொடுத்தனே நான் பண்ணனே சாரி ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகிட்டாப்ல. அப்போ கட்டிங் வேற மாதிரி தான், மீசை வைக்க மாட்டேன். அவங்க நான் ஆக்சுவலாக மீசைக்கு பிடிக்காது. ஐப்படத்துலேருந்து மீசை கண்டினியூ பண்ணிட்டேன். நான் 2 டேஸ் தண்ணி குடிக்க மாட்டேன். அப்போ என்ன தெரியுமா இருக்கு பாட்டில் வாட்டர் ஆகட்டும், இந்த எல்லாம் ஃபுல்லாக வாட்டர் ஆகட்டும், அது இல்லாமல் கண் இப்படி இருக்கும். நான் சொன்னேன் எனக்கு சினிமா பண்ணோன்னு சார், நான் காம்படிஷன் முடிஞ்ச அப்புறம் என் மூஞ்சி பார்க்க முடியாது சார், அசிங்கமாக இருப்பேன், கண்ணு தொக்கொழுந்த மாதிரி இருக்கும், கண் உள்ள பேர் இருக்கும். சப்போஸ் சங்க சார் பார்த்தா வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடுவார். காம்படிஷன் முடிச்சு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், அப்போ நல்லா திருப்பி இட்லி தோசை பிரியாணி சாப்பிட்டு பாடி ரெக்கவரி பண்ண கொஞ்சம் இதாக வந்துடும், பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பேன் சார் பார்க்க வருது. அவர் சிரிக்காரு, ஐயோ சார் போதும் நீங்கள் அதை சொல்லாதீங்க, இன்னும் டென்ஷன் எடுக்காதீங்க, நீங்கள் காம்படிஷன் முடிக்கிறீங்க, உடனே எங்கள் டீம் வரும் வந்து பாருங்க, நீங்கள் வரீங்க வந்துருங்கன்னு. சரி அதுக்கப்புறமா பேச தப்பாக நினச்சி சரி சார் ஓகே திருப்பி காம்படிஷன் போயிட்டு இருக்கேன். பூனா போயாச்சு, அட்டன் பண்ணேன், வின் பண்ணேன். அதெல்லாம் ஆக்சுவலாக பேட், அதில் காம்படிஷனுக்கு செகண்ட் ஆகி போச்சு, சில்வர் மெடல் ஆகி போச்சு. ஆக்சுவலாக கோல்டு அடிக்க வேண்டியது சம்திங், அதில் 90-20 கொஞ்சம் ஆகும், சில்வர் மெடல் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. நானும் முடிச்சு அந்த ஸ்டேஜ் பக்கத்துலேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு ஏர்போர்ட் ஓடுறேன். கரெக்டாக ஃப்ளைட்டு முடிச்சாச்சு வந்துட்டு. அதுதான் நம்மளுடைய சங்க சாருடைய அங்கே சென்னை. எனக்கு அப்போயே பயந்து வேண்டா மூஞ்சி அசிங்கமாக இருக்கா பார்க்க. அதுக்கப்புறம் சங்க சார் ஆஃபீஸ்லேருந்து கார் வந்தது. அது தெரிய வந்துட்டு அவங்களுடைய மார்னிங் 7 மணிக்கு வந்தது கார். சாரோடைய கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போனாங்க, ரெஸ்ட் எடுத்து வருது. 10 மணிக்கு ஆஃபீஸ் கூட்டு வந்தாங்க. முதல் சங்க சார் பார்க்குறேன், எனக்கு கூட்டுப்பேன். எனக்கு அப்படியே ஒரு தெய்வம், உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தை பார்த்தேன்னா அவர் தான் சொல்லுவேன். இப்போ கூட நான் ஒரு வாழ்க்கை எனக்கு அது விளக்கேற்றின குலதைன்னு சொல்லுவேன். அவர் எனக்காண்டி அவர் வெயிட் பண்ணி அப்படியே அந்த ஒரு சாமி வந்து ஒரு அலங்காரத்தில் எப்படி தோணும் அந்த மாதிரி உட்காந்து அந்த மாதிரி தோணுச்சு. நான் போனேன், போனேன் சார் பார்த்து கும்பிட்டேன். இல்லை எனக்கு தெய்வம் அவர் தான். அவர் எப்படி இருந்ததில்ல, நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கணும், அவரை பற்றி முன்னாடி தெரியும். ஏன்னா அவர் அப்படி கொடுத்தனே நான் பண்ணனே சாரி ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகிட்டாப்ல. அப்போ கட்டிங் வேற மாதிரி தான், மீசை வைக்க மாட்டேன். அவங்க நான் ஆக்சுவலாக மீசைக்கு பிடிக்காது. ஐப்படத்துலேருந்து மீசை கண்டினியூ பண்ணிட்டேன்.